ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்பிஎன்பி ப்ராஜெக்ட்டில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே விஷுவலைசேஷனாக எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. அண்ட் ப்ரீவியஸ்லி இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம செவரல் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் கண்டினியூ பண்ணி வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நான் கீழே போய்ட்டு செல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் பாண்டாஸ் வந்து தேவைப்படுது. ஸோ பாண்டாஸ் வந்து இங்கே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பாண்டாஸ் as pd. ஓகேங்களா. இப்போ நான் அதை ரன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு பாண்டாஸ் இம்போர்ட் ஆகிடுச்சு. அண்ட் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சிஎஸ்வி ஃபைலை இப்போ நான் ரன் பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன். ஸோ df ஈக்குவல் டு pd டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி ஆஃப் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃபைலோட பாத் காப்பி பண்ணிவிட்டு நான் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை நான் ரீட் மோட்லேயும் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். எனக்கு ரன் ஆகிடுச்சு. கீழே போய்ட்டு டிஎஃப் மட்டும் போட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு டேட்டா ஃப்ரேமே கிடச்சிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய காலம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலம்ஸ் வந்து நமக்கு இங்கே தெரியாது. பிகாஸ் நமக்கு 30 something அபவுட் காலம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா 50 காலம்ஸ் இருக்குது. ஸோ 50 காலம்ஸுமே நமக்கு இங்கே தெரியல. ஸோ இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நான் இம்போர்ட் பாண்டாஸ் as pd அப்படின்ற இந்த லைன் கீழே வந்து எழுதுகிறேன். ஸோ pd டாட் செட் அண்டர்ஸ்கோர் ஆப்ஷன் ஆஃப் டபுள் கோட்ஸில் டபுள் கோட்ஸ் டிஸ்பிளே டாட் மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ் கமா நன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது பாண்டாஸில் வந்து எல்லா டேட்டா ஃப்ரேம் எந்த டேட்டா ஃப்ரேம் இருந்தாலும் மேக்ஸிமம் ஆஃப் த காலம்ஸ் வரைக்கும் நமக்கு இங்கே ஷோ பண்ணிடும். இப்போ நான் அதை ரன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த செல்லை வந்து நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன சேஞ்ச் நடந்திருக்கும் அப்படின்னா எனக்கு எல்லா காலம்ஸுமே என்னோட கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா. பாருங்கள், எல்லா காலமுமே தெரியுது. இதில் நான் விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்க போகிறது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரியை வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா. இப்போது ஒரு கண்ட்ரிக்குமே உண்டான ப்ரைஸ் அனாலிசிஸ் வந்து எடுக்க போகிறேன். இது இப்போ எதுக்கு நான் ப்ரைஸ் அனாலிசிஸ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஏர்பிஎன்பி அதுக்குள்ளே போனேன், பைத்தான் ஃபைல் போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரைஸ் அனாலிசிஸ் அப்படின்றத கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கெட் பண்ணிக்கிறதுக்கு ப்ரைஸ் அனாலிசிஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோடய நோட் புக் ஃபைல் போய்க்கிறேன். நோட் புக் ஃபைல் போய்ட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரியை வந்து நான் ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நான் டைனமிக்காக எப்படி கோட் எழுதுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு செல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். புது செல் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது கண்ட்ரி காலம்னு நான் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய காலமில் கண்ட்ரி காலம் இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஸோ df டாட் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ஒரு 50 காலம்ஸ் வந்து கிடைக்கிது. இதில் நான் கண்ட்ரி காலம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நான் தேடி பார்த்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கண்ட்ரி காலம்ஸ் வந்து நான் இப்போ யூனிக் டேட்டா வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ df ஆஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கண்ட்ரி காலமில் இருக்கக்கூடிய யூனிக் டேட்டாஸ் மட்டும் கிடைக்கிது. ஓகேங்களா. யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரேசில் அண்ட் ஹாங்காங், ஸ்பெயின், கனடா, போர்ச்சுகல், துருக்கி, ஆஸ்திரேலியா, சைனா. ஸோ இந்த டேட்டாஸ் தான் கண்ட்ரி காலமில் இருக்குது. இதில் நான் எஸ்பெஷலி ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் என்னால் சூஸ் பண்ணிக்க முடியணும். ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது புதுசாக ஒரு செல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ df1 ஈக்குவல் டு எப்படி எதுலேருந்து நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த டேட்டா ஃப்ரேம்லேருந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ df ஸ்கொயர் ப்ராக்கெட் அகைன் df ஸ்கொயர் ப்ராக்கெட் அதுக்குள்ளே நான் கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணுறேன். கண்ட்ரி ஈக்குவல் டு இப்போ நான் பிரேசில் வந்து சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கணும். ஸோ நான் பிரேசில் வந்து காப்பி அண்ட் டபுள் கோட்ஸ் பேஸ்ட். ஓகேங்களா. இப்போ நான் அதை ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த df1 என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். df1 சூஸ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பிரேசிலோட டேட்டாஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற எந்த கண்ட்ரியோட டேட்டாஸுமே இருக்காது. பாருங்கள், இண்டெக்ஸ் வேல்யூ கூட மாறி மாறி இருக்குது. 1, 3, 6, 10, 15 அப்படின்னு இண்டெக்ஸ் வேல்யூ
பிரேசிலோட டேட்டா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரேசிலோட டேட்டா மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த கண்ட்ரியோட டேட்டாவுமே இங்கே நமக்கு இருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பிரேசில் அப்படின்ற கண்ட்ரியோட டேட்டா மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம டைனமிக்காக மாற்றுறதுக்கு ஸ்ட்ரீம்லைட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீம்லைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது டைனமிக்காக கண்ட்ரி வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதை நம்ம PY ஃபைல் இங்கே ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இண்டெக்ஸ் வந்து எனக்கு மாறி இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் வந்து நான் ரீசெட் பண்ண போகிறேன். ஸோ இதே செல்லையே நான் ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஒரு என்டர் அடிச்சுட்டு df1 டாட் reset underscore index of, அதுக்குள்ள பழைய இண்டெக்ஸ் வந்து எனக்கு அழியணும். அதனால drop equal to true, கமா இப்போ எனக்கு அப்படி மாற்றின இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே இந்த டேட்டா ஃப்ரேம்லேயே கொண்டு போயிட்டு அசைன் பண்ணணும் அப்படின்றதுனால இன்பிளேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ரன் ஆகிடுச்சு. அண்ட் கீழே போய்ட்டு இது இமெயில் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இண்டெக்ஸ் வந்து ரீசெட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போது கண்ட்ரியை ஃபில்டர் பண்ணிச்சு. கண்ட்ரிக்கு அப்புறமா நான் எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறேன்னா இந்த ரூம் டைப் அப்படின்றத பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்குமே இன்னொரு செல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த df1 நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்கு. இப்போது ரூம் டைப்போட யூனிக் டேட்டா வந்து நான் செக் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய அதே கான்செப்ட் தான் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பாருங்கள், காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட். கண்ட்ரிக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த காலம் நேம் வந்து நான் கொடுக்கணும். ஸோ ரூம் டைப்பை காப்பி பண்ணிக்கிட்டு அண்ட் இங்கே போய்ட்டு பேஸ்ட். ரூம் டைப்போட யூனிக் டேட்டாஸ் வந்து எனக்கு தெரியணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு செல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ df ஆஃப் டபுள் கோட்ஸ் ரூம் டைப் டாட் யூனிக் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இது df1ல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் df1 கொடுக்குறேன். கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரூம் டைப் மட்டும்தான் எனக்கு இங்கே ஷோ பண்ணணும். ஓகேங்களா. அப்போனா நான் இந்த இடத்துலையுமே df1 வந்து மாற்றணும். df1 இந்த இடத்துல df1 அண்ட் இந்த இடத்துல வந்து நான் df2 வந்து மாற்றிக்கிறேன். அண்ட் கீழே போய்ட்டு df2. ஓகேங்களா. நல்லா பாருங்கள், குழப்பிக்க வேண்டாம். ஸோ df அப்படின்றது ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம். அதில் கண்ட்ரியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி நான் df1ல் கொடுத்துட்றேன். கண்ட்ரி ஃபில்ட்ரு பண்ண டேட்டா, அதாவது df1ல் இருக்கக்கூடிய கண்ட்ரி ஃபில்ட்ரு பண்ண டேட்டாவிலேருந்து நான் ரூம் டைப் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன். ரூம் டைப்பை ஃபில்டர் பண்ணிவிட்டு அது df2ல் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ மொத்தம் இங்கே 2 ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இங்கே df1 ரூம் டைப் யூனிக் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ப்ரைவேட் ரூம், என்டையர் ஹோம் ஆர் அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஷேர்டு ரூம் அப்படின்னு எனக்கு இங்கே காமிக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் இப்போது ப்ரைவேட் ரூம் அப்படின்றத மட்டும் கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காப்பி அண்ட் இங்கே பிரேசில் அப்படின்னு இருக்கு, அதை நான் மாற்றிடுறேன். ஸோ ப்ரைவேட் ரூம் அப்படின்னு நான் மாற்றிடுறேன். இப்போது இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ரன் ஆகிடுச்சு. அண்ட் கீழே போய்ட்டு df2 அப்படின்னு நான் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு ரூம் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ரூம் மட்டும்தான் இருக்கும். அதே சமயம் கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிரேசில் மட்டும்தான் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். பிரேசில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ரூம் டைப் வந்து ஒன்லி ப்ரைவேட் ரூம் மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த டேட்டாவுமே இருக்காது. ஸோ 2 ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கு. இப்படி ஃபில்ட்ரு பண்ண இந்த டேட்டாவில் நம்ம வந்து ப்ரைஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ப்ரைஸ் அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மற்ற விஷயங்களுமே அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றத விஷுவலைசேஷனில் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத இப்போ பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நம்மளோட மெயின் டேட்டா ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த df2. இந்த df2 வச்சு தான் நம்ம இப்போ விஷுவலைசேஷன் கொண்டு வர போகிறோம். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ இவங்களை அழிச்சிடுறேன். அண்ட் df1மே அழிச்சிடுறேன். அண்ட் கீழே ஒரு செல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் plotly பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ df underscore bar, நான் இந்த இடத்துல ஒரு பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ df underscore bar அப்படின்ற புதுசாக ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு pd டாட் ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. அந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அண்ட் டேட்டா ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ணுறேன்.
டேட்டா ஃப்ரேம் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, இதுக்குள்ளே நான் கொரி ரைட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறத விட டம்மியாக உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா டேட்டா ஃப்ரேமாக மாற்றிக்கிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ மேலே ஒரு செல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு df2 தான் என்னோட ஒரிஜினல் டேட்டா, அதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ df2 என்னோட ஒரிஜினல் டேட்டா கிடச்சிருச்சு. ஒரிஜினல் டேட்டா மீன்ஸ் 2 ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கக்கூடிய அந்த டேட்டா. இந்த ஃபில்ட்ரேஷனில் நான் இப்போ குரூப் பண்ண போகிறேன். எப்படி குரூப் பண்ணுறேன் அப்படின்னா டாட் group by of. group by means some group of datas எல்லாத்தையுமே நான் segregate பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. நான் அந்த ப்ராப்பர்ட்டி டைப்போட யூனிக் டேட்டா வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். df2 of property type dot unique of கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஓகேங்களா, சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் கிடைக்குது. இப்போது ஹவுஸோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன, அதுக்கு எவ்வளோ ரிவ்யூ வந்திருக்கு, ரிவ்யூ ஸ்கோர் என்ன, ஐ மீன் நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் என்ன அண்ட் ரிவ்யூ ஸ்கோர் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிக்க முடியும். சேம் கான்செப்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அண்ட் அதுக்கு ஓவராலாக ரிவ்யூஸ் எவ்வளோ வந்திருக்கு அண்டு நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் என்ன, அதோட ரிவ்யூ ஸ்கோர் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா குரூப் பண்ண போகிறேன். குரூப் பண்ணுறது இந்த ப்ராப்பர்ட்டி டைப்பை பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணுறேன். ஸோ குரூப் பை ப்ராப்பர்ட்டி டைப் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் போய்ட்டு டபுள் கோட்ஸில் பேஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அக்ரிகேட் பண்ணுறதுக்கு குரூப் பை பண்ணுறதுக்கு 2 டைம் நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இதுக்குள்ளே நான் மல்டிபிள் டேட்டாஸ் கொடுக்க போகிறேன். மல்டிபிள் டேட்டாஸ்னால தான் இங்கே வந்து நான் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர் ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் குரூப் பண்ணிவிட்டு எது குரூப் பண்ணுறோம், குரூப் பண்ணுற விஷயத்துக்கு ஐ மீன் அந்த குரூப் பண்ணுற விஷயத்தை பொறுத்து என்னென்ன விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோன்றதுக்காக இந்த எல்லோ கலர் ப்ராக்கெட் கொடுப்போம். நான் இதில் மல்டிபிள் டேட்டாஸ் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் டேட்டா டைப் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு as usual நம்ம ப்ரைஸை பற்றின டேட்டா தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரைஸ் காலம் எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸ் காலமாக நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் உள்ளே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் கமா கொடுத்துட்டு நான் ரிவ்யூ ஸ்கோர் என்ன அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஸோ ரிவ்யூ ஸ்கோர்ஸ் இருக்குது, காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் போய்ட்டு டபுள் கோட்ஸ் பேஸ்ட். அடுத்ததாக நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் வந்து என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் ஓகே, நான் அகைன் தேடுறேன், என் கணக்கு தெரியல. இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஆவரேஜாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ரிவ்யூ ஸ்கோர் என்ன அண்ட் நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் ஐ மீன் நாட் ஆவரேஜ், டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ அண்ட் டோட்டல் எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கு, டோட்டலாக எவ்வளோ ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்க முடியும் வித் யூஸிங் த சம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல டாட் சம் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் டேட்டாஸ் கிடச்சிடும். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலமாக க்ரியேட் ஆகாமல் அது ஒரு இண்டெக்ஸாக நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்டெப்பில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நமக்கு வந்துருக்கக்கூடிய டீட்டெயில் பாருங்கள். ப்ரைஸ், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் என்ன, ஐ மீன் இந்த ப்ராப்பர்ட்டி டைப்புக்கு உண்டான டோட்டல் ப்ரைஸ் என்ன, அதுக்கு மொத்த ரிவ்யூ ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்ற டேட்டா வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சேம் இதே கான்செப்ட் தான் மற்ற எல்லாத்துக்குமே, அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த df2 அப்படின்றது வந்து ரீசெட் இண்டெக்ஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் இங்கே பாருங்கள், இது காலம் நேமாக இல்லாமல் இது ஒரு இண்டெக்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து நான் காலம் நேமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேம் இதே செல்லுலேயும் இந்த df2 தான் எனக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய இந்த டேட்டா சொல்லப்போனால். ஓகேங்களா, ஆக்சுவலி இது வந்து நான் ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா df_, நான் இதுக்கு வந்து பார் சார்ட் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ df underscore bar equal to அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இந்த df underscore பாரை காப்பி பண்ணிக்கிட்டு இதை போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை நான் ரன் பண்ணுறேன். சேம் அதே ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடந்ததோ அதை இந்த வேரியபிளில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை கீழே போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதே ஆன்சர் தான். இப்போ நான் இண்டெக்ஸ் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு df underscore bar இருக்குது. டாட் ரீசெட் underscore இண்டெக்ஸ் ஆஃப், இந்த இடத்துல வந்து ட்ராப் கிடையாது. ட்ராப் கொடுத்தோம்னா இந்த பழைய இண்டெக்ஸ் வந்து போயிடும். எனக்கு இது போகக்கூடாது. அதனால் இப்போ நான் ரன் பண்ணேன்னா அவுட்புட் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஆக்சுவலி கிடச்சிருச்சு. ஆனால் ஆக்சுவலி இதே டேட்டா ஃப்ரேமில் வந்து இப்போ பார்க்கக்கூடிய இந்த சேஞ்சை வந்து அசைன் பண்ணுறதுக்கு இன்பிளேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா எனக்கு df underscore bar வந்து ப்ராப்பராக கிடச்சிடும். df underscore bar நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு அது ப்ராப்பராக கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? டோட்டலி ஒரு 13 டேட்டாஸ் இருக்குது. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0, மொத்த டேட்டா எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 12 அப்படின்னா ஒரு 13 டேட்டாஸ் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து விஷுவலைசேஷனுக்கு கொண்டு போகிறேன். எந்த டேட்டாவை? இந்த டேட்டாவை. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த டேட்டா நம்மளோட ஏர்பிஎன்பி ஃபைலில் வந்து இருக்கவே இருக்காது. நம்மளாக தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட் ஆன் தட் ஃபைல். ஓகேங்களா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் வச்சு தான் விஷுவலைசேஷன் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லவே இல்லை. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்மளோட ஐடியாவை வச்சு இந்த டேட்டாவை வேறு ஒரு வகையான டேட்டாவை மாற்றிட்டு அந்த டேட்டா மூலிமா நம்மளால் ஒரு ப்ராப்பரான வியூ விஷுவலைசேஷன் வந்து கொண்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. நீங்களும் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே ஒரு செல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே கூட நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்டு நான் அழிச்சிட்டு ஒரு வேரியபிள் ஃபிக் underscore bar chart. ஓகேங்களா? ஆக்சுவலி இது ஒரு வேரியபிள் தான். ஸோ ஃபிக் மீன்ஸ் ஃபிகர் underscore bar, ஒரு பார் சார்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து plotly யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ plotly பேக்கேஜ் வந்து நான் மேலே போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ plotly பேக்கேஜ் மேலே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு import plotly டாட் express as px அப்படின்னு கொடுத்துட்றேன். சாரி, px. ஓகேங்களா? ஸோ இந்த இதை நான் ரன் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு எரர் வருது. ஸோ நான் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் அண்ட் டவுன் ஆரோ கமாண்ட் ப்ராம்ப்ட், இதில் pip install plotly கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிச்சிடுறேன். ஸோ இப்போ எனக்கு plotly பேக்கேஜ் வந்து இங்கே எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கான்செப்ட்டுமே கூட. ஓகேங்களா? அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே plotly வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது நான் இந்த செல்லை வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த செல் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இது உங்களுக்கு ப்ராப்பராக ரன் ஆகலை அப்படின்னா பிப் இன்ஸ்டாலை நீங்கள் எங்கேயுமே பண்ணிக்கலாம். pip install இப்படி கொடுத்துட்டு இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். அழிச்சிட்றேன். எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபைல் வந்து ரன் ஆகிடுச்சு. நான் கீழே போயிட்டு plotly பேக்கேஜ்க்கு நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். pig underscore bar equal to px அப்படின்றது என்னோட plotly. ஸோ டாட் நான் பார் சார்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பார் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஆஃப் அதுக்குள்ளே என்னோட டேட்டா ஃப்ரேம் வந்து பாஸ் பண்ணுறேன். என்னோட டேட்டா ஃப்ரேம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா df underscore bar. காப்பி அண்ட் உள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார் வந்துடுச்சு. காமா, அதுக்கப்புறமா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் சம்திங்குமே இல்லை. நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா தான் கொடுக்க போகிறோம். கேட்டகரிக்கல் டேட்டா மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி டைப். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி டைப்பை காப்பி பண்ணிக்கிட்டு கீழே போயிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ப்ராப்பர்ட்டி டைப்பும் அண்ட் ஒய் ஈக்குவல் டு அதில் ப்ரைஸ் வந்து நான் அசைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ப்ரைஸை காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் உள்ளே போய்ட்டு டபுள் கோட்ஸில்
பேஸ்ட். ஓகேங்களா, இப்போது கீழே போயிட்டு பிக் அண்டர்ஸ்கோர் பார் டாட் ஷோ ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த ஷோ ஆஃப் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபிகரை வந்து நமக்கு இங்கே காமிக்க போகுது. ஓகேங்களா, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணுது. என்ன எரர் அப்படின்னு நம்ம படித்து பார்க்கலாம். பாருங்கள், மீம் டைப் ரெண்டரிங் ரெக்யூஸ்ட் என்பி ஃபார்மேட் அண்ட் ஒரு பர்டிகுலர் வெர்ஷனுமே கேட்டிருக்கு. ஓகேங்களா, பட் இட் இஸ் நாட் இன்ஸ்டால்ட் அப்படின்னு எனக்கு ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த என்பி ஃபார்மேட் அப்படின்றது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ என்பி ஃபார்மேட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் டெர்மினல், நியூ டெர்மினல், ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் எப்படி வரணும் அப்படின்னு தெரியலன்னா டவுன் ஆரோ கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து வந்துட போகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதுலேயே கூட பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ மீன் பிப் இன்ஸ்டால் என்பி ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரே ஒரு என்டர் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த என்பி ஃபார்மேட் அப்படின்ற விஷயம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பாருங்கள், ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் பேக்கேஜஸ் என்பி ஃபார்மேட் வந்துடுச்சு. அண்ட் வெர்ஷன் வந்து வேறு வந்திருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை வந்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அகைன் எனக்கு சேம் எரர் தான் வருது. ஓகேங்களா, ஸோ என்பி ஃபார்மேட் 4.2.0 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து நான் மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு பிப் இன்ஸ்டால் என்பி ஃபார்மேட் வெர்ஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்து நான் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு இது எதுவுமே கிடைக்கல ஆக்சுவலி. அண்ட் கண்ட்ரோல் வி அந்த கிரேட்டர் தென் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு கொடுத்து பார்க்குறேன். என்டர். ஓகே, என்பி ஃபார்மேட் இஸ் நாட் ரெகனைஸ்டு. ஓகே ஃபைன். இப்போ நான் என்பி ஃபார்மேட் வந்து நான் மேலேயே கூட இன்ஸ்டால் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே போயிட்டு பிப் இன்ஸ்டால் என்பி ஃபார்மேட் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ரன் ஆகிடுச்சு. ரெக்யூர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்லாம் காமிக்குது. ஸோ யூ மே ரீஸ்டார்ட் த கர்னல் டு யூஸ் அப்டேட்டட் பேக்கேஜஸ் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் வச்சுட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ அகைன் எனக்கு எரர் வருது. ஸோ இந்த கர்னல் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த எரர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அகைன் கூட நான் கர்னல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரீஸ்டார்ட் கேட்குது, நான் ரீஸ்டார்ட் கொடுத்துட்றேன். அண்ட் ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். நான் மேலே போயிட்டு ஃபைல் எல்லாத்தையுமே மறுபடியும் முதல்ல நான் ரன் பண்ணுறேன். ஸோ மேலே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஃபைலை இங்கே ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ என்னோடய பேக்கேஜஸ் அண்ட் என்னோடய ஏர்பிஎன்பி டேட்டா, என்னோடய டேட்டா ஃப்ரேம், காலம்ஸ் செக் பண்ணுறேன், இதே தான். அண்ட் கண்ட்ரி, ஸோ கண்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் ரூம் டைப்பு ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஸோ கண்ட்ரி ரூம் டைப்பு ஃபில்ட்ரு பண்ண டேட்டா ஃப்ரேம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டி டைப் பேஸ் பண்ணி யூனிக் டேட்டா, அதுக்கப்புறமா நான் குரூப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டேட்டா. ஆஃப்டர் நான் இந்த இந்த பார் சார்ட்டுக்கு உண்டான டேட்டா கொடுத்துட்டு இப்போ நான் என்பி ஃபார்மேட்டுமேவும் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இருக்கட்டும், நம்ம கீழே போய்ட்டு இதை ரன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு மேலே வரலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நம்ம டெர்மினல் இன்ஸ்டால் பண்ணப்பவும் இன்ஸ்டால் ஆகிருக்கும் என்பி ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தது. ஸோ அப்பயே நம்ம ரீஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். பட் நான் சரியாக கவனிக்கல. இந்த செல்லை கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான விஷுவல் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ விஷுவல் மீன்ஸ் இங்கே நமக்கு கிடச்சிருச்சு பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பிக் அண்டர்ஸ்கோர் பார் ஈக்குவல் டு px டாட் பார் ஆஃப். ஸோ இதுக்குள்ள வந்து என்னோடய டேட்டா ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் ப்ராப்பர்ட்டி டைப், இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி டைப் கிடச்சிச்சு. ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ கிடச்சிருச்சுன்னா அந்த ஒரு ப்ரைஸ் வேல்யூ வந்து எனக்கு இங்கே தெரிய போகுது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்களும் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா ஒரு கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு டைட்டில் அப்படின்ற புதுசாக ஒரு விஷயம், அதாவது இந்த விஷுவலைசேஷனுக்கு நான் டைட்டில் வந்து ஆட் பண்ண போகிறேன். டைட்டில் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ப்ரைஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா,
ஸோ எல்லாமே அப்பர் கேஸில் கொடுத்துறேன். ப்ரைஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி அண்டர்ஸ்கோர் டைப். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹெட்டிங்கோடு சேர்ந்து வரும். ஸோ ஹெட்டிங் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. அண்டு இன்னும் மற்ற விஷயங்களும் கொடுக்க முடியும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, இந்த உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரிவ்யூ ஸ்கோரும் நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ்மேவும் நம்மளால் இது மூலிமா அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா வித் யூஸிங் த ஹோவர் டேட்டாஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ கீழே போயிட்டு கமாக்கு அப்புறமா ஒரு என்டர் அடிச்சுக்கிறேன், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஹோவர் டேட்டா ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன், ஏன்னா நம்மக்கிட்ட இங்கே 2 டேட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் அப்படின்றது ஒரு டேட்டா, அது அங்கே போயிட்டு டபுள் கோட்ஸில் பேஸ்ட். அதுக்கப்புறமா ரிவ்யூ ஸ்கோர் அப்படின்றது ஒரு டேட்டா. ஸோ ரிவ்யூ ஸ்கோர்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் கீழே போயிட்டு அதையுமே நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நான் கர்சர் உள்ளே வச்சேன் அப்படின்னா, கர்சர் உள்ளே வைக்கும்போது அது எனக்கு ஹோவர் ஆகுது. ஹோவர் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் வந்து எனக்கு தெரியும் அண்ட் ரிவ்யூ ஸ்கோர் வந்து எனக்கு தெரியும். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹோவர் டேட்டானா என்ன அப்படின்னு. ஆஃப்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதோட வித்து வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வித் மீன்ஸ் இந்த பிளாட்லியோட வித்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ கமா கொடுத்துட்டு வித், ஸோ ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ ஸ்மால் கேஸில் வித் ஈக்குவல் டு நான் ஒரு 600 சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த வித் வந்து சின்னதாகிடுச்சு. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வந்து சூஸ் பண்ணுறேன். ஹைட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒரு 500 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு 500 ஹைட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னால் கலருமே கூட சூஸ் பண்ணிக்க முடியும். கலர் மீன்ஸ் வேறு கலர்ஸ். ஸோ கமா கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிச்சுக்கிறேன். இதில் கலர் அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரேட் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு பிஎக்ஸ் டாட் பிளாட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் டாட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ சீக்வென்ஷியல் அப்படின்ற சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்வென்ஷியல் டாட் இதில் வந்து நம்மளால் நிறைய கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இதை நான் ரன் பண்ணுறேன். கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு ஒரு கலர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரெட் சம்மந்தப்பட்ட ஒரு கலர் வைக்கணும் அப்படின்னா ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்ந்த மாதிரி கூட வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ரெட்டு ஆரஞ்சு, இந்த இடத்துல ஆர் இருக்கிறது வந்து ரிவர்ஸ். நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் அண்ட் இந்த அண்டர்ஸ்கோர் ஆர் மட்டும் எடுத்துகிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்கோர் ஆர் கொடுத்தேன் அப்படின்னா அதோட ரிவர்ஸில் இருக்கக்கூடிய கலர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த விஷுவலைசேஷனுக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஓவர்வியூ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ரேமில் நம்ம கண்ட்ரியை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம். கண்ட்ரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் ரூம் டைப்பு ஃபில்ட்ரு பண்ணுறோம். ரூம் டைப்பு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி டைப்பை குரூப் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி டைப்பை பொறுத்து ப்ரைஸ், நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூ ஸ்கோர், இந்த 3 விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் வித் யூஸிங் த பார் சார்ட். ஓகேங்களா? அந்த பார் சார்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டைப் கொடுத்துட்றோம். மற்ற ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை கொடுத்துட்றோம் அண்ட் ஹோவர் டேட்டாவை பார்த்திங்கன்னா ரிவ்யூ ஸ்கோரும் நம்பர் ஆஃப் ரிவ்யூஸும் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம நோட்புக் ஃபைலில் தான் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம பைத்தான் ஃபைலில் வந்து கொடுக்க வேண்டிய நீடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பைத்தான் ஃபைலில் எப்படி நம்ம கொடுக்குறோம், எப்படி நம்ம கொடுத்து ஸ்ட்ரீம்லைட்டில் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டாக கெட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரீம்லைட் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தது தான், கனெக்ஷன் எரர் அப்படின்னு வருது. ஸோ ஸ்ட்ரீம்லைட் உங்களுக்கு ரன் பண்ணி கூட காமிக்கிற மறுபடியும் இதுதான் ஸ்ட்ரீம்லைட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி ஒரு விஷுவலைசேஷன் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிற பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றப்போ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் மீது நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.